வீட்டுக்கு முன் சுத்தம் செய்து கொண்டிருந்த முதியவரை மோதி தள்ளிய கார், குளுவாங்கில் சம்பவம். என் ஆட்சியில் பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளேயே தீர்க்கப்பட்டன, மகாதீர் பெருமிதம். அபுதாபியில் புதிய நீர் பூங்காவுக்கு டிஸ்னி புது திட்டம். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துக்கு 20,000 ரிங்கிட் ஒதுக்கீடு, தியோனிச்சிங் தகவல். ஸ்லிம் ரீவரில் செம்பனை தோட்டத்தில் மனித எலும்புக்கூடு கண்டுபிடிப்பு. பொதுமக்கள் முன்வைக்கும் குறைகளை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது விமர்சனம் செய்துள்ளார். பிரதமராக தாம் பதவி வகித்த காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் அரசாங்கத்தின் உள்கட்டமைப்பில் அமைதியாக தீர்க்கப்பட்டன. ஆனால் இப்போது அவை பொது வாதங்களாக மாறி வருவதாக அந்த முதுபெரும் தலைவர் சொன்னார். என் ஆட்சி காலத்தில் கோயில் அல்லது மசூதி அமைந்த இடங்களை உட்படுத்திய பிரச்சனைகள் இருந்தால் மக்கள் அரசாங்கத்திடம் புகார் அளித்து அதை அமைதியாக தீர்த்து கொள்ளலாம். யாரும் அதனை பொதுவெளியில் சண்டையாக்க தேவையில்லை என்றார் அவர். மலேசியர்களுக்கு இப்போது பேச்சு சுதந்திரம் இல்லை என்றும் மகாதீர் கூறிக்கொண்டார். அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதற்கு கூட சுதந்திரம் இல்லை. அது எது செய்தாலும் நாம் ஆமாம் சாமி போட வேண்டும், இல்லை என்றால் தனித்து விடப்படுவீர் என மகாதீர் குற்றம் சாட்டினார். நாட்டில் இப்போது இன அடிப்படையிலான பிளவுகள் அதிகரித்திருக்கின்றன. இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் ஒரே மொழி மற்றும் இன சார்பில்லா அரசியல் காரணமாக ஒற்றுமை நிலவுகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் ஆதாயத்துக்காக தலைவர்கள் இனவாதத்தை மூட்டி விடுகின்றனர். இந்த இன அரசியலால் நாடு இன்னும் பிரிந்து போகும் அபாயம் உள்ளதாக மகாதீர் எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் மலாய் கட்சிகள் இனம் சார்ந்தவை அல்ல என அவர் வாதிட்டார். இது ஒரு மலாய் நாடு, தனா மலாயு. மலாய் மொழி மற்றும் கலாச்சாரத்தை ஏற்கும் யாரும் மலாய் கட்சிகளில் சேர்ந்து கொள்ளலாம். இது இனம் குறித்து அல்ல, தேசிய அடையாளத்தை பற்றியது என FMTயிடம் அவர் கூறினார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். நாட்டில் தமிழ் மொழி, கலாச்சாரம் மற்றும் இந்திய சமூகத்தின் படைப்பு திறனை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான ஆதரவின் ஒரு பகுதியாக மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்திற்கு 20,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. மின்னல் FM வானொலியுடன் இணைந்து மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் 2வது முறையாக ஏற்பாடு செய்த 2025 சிறுகதை போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 கதைகளை 2000 புத்தகங்களாக அச்சிட இந்த ஒதுக்கீடு முழுமையாக பயன்படுத்தப்படும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோனிச்சிங் தெரிவித்தார். இந்த சிறுகதை புத்தகம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் விநியோகிக்கப்படும். தமிழ் மாணவர்களிடையே வாசிப்பு கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு பெரிய முயற்சியாகும் இது. அதோடு நாட்டில் தமிழ் எழுத்தாளர்களை ஆதரிப்பதற்கான ஒரு சிறந்த முயற்சி இது என்று தாம் நினைப்பதாக அங்காசபூரியில் நடைபெற்ற 2025 சிறுகதை போட்டியின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போது தியோனிச்சிங் இத்தகவலை வெளியிட்டார். முன்னதாக 20,000 ரிங்கிட் தொகைக்கான காசோலையை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் திரு மோகனன் பெருமாள் துணை அமைச்சரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இளைய தலைமுறையினரின் ஊக்கமளிக்கும் பங்கேற்பில் பெருமிதம் தெரிவித்த கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான தியோனிச்சிங் தமிழ் மொழி தொடர்ந்து செழித்து வருவதையும் படைப்பாற்றல் அதிகரித்து வருவதையும் வரவேற்றார். இப்போட்டியில் பல்வேறு வயதினரிடமிருந்து பெறப்பட்ட 209 சிறுகதைகளில் ஏற்பாட்டு குழுவால் 20 சிறந்த சிறுகதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. முதலிடத்தை தரிஷன் வென்றார். அதைத் தொடர்ந்து கார்த்திகேசன் 2ஆம் இடத்தையும் ஆதிலட்சுமி 3வது இடத்தையும் பெற்றனர். ஸ்லாங்கூர், பூச்சோங், தாமான் மாஸ், கோய் பிரீமா அடுக்குமாடி குடியிருப்பு எதிர்நோக்கி வரும் திடீர் வெள்ள பிரச்சினைக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குவாலாலங்காட் கட்டட ஆணையர், குவாலாலங்காட் வடிகால் நீர்ப்பாசனத்துறை, கோய் பிரீமா மேம்பாட்டாளர் உள்ளிட்ட அதிகார தரப்புடன் தாங்கள் இணைந்து செயல்பட்டு வருவதாக அடுக்குமாடி மேலாண்மை அமைப்பான JMB கூறியுள்ளது. திடீர் வெள்ள விஷயத்தில் நிர்வாகம் எதுவுமே செய்யாமல் கைவிரித்து விட்டதாக கூறப்படுவது உண்மையில்லை என அதன் செயலாளர் சுனிதா ருத்ரம் தெளிவுபடுத்தினார்.
திடீர் வெள்ளம் குறித்து குடியிருப்பாளர்கள் சிலரின் அதிருப்தி மற்றும் குற்றச்சாட்டுக்களை மறுக்கும் விதமாக இவ்விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஊடகத்தில் வெளிவந்த கட்டுரை ஒரு சார்பாக இருந்ததாக குறிப்பிட்ட சுனிதா எடுக்கப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு முயற்சிகளை அது புறக்கணித்திருப்பதாக தெரிவித்தார். கோய் பிரிமா கட்டுமானத்துக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு முன், அதாவது 2021ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை அப்பகுதியில் வெள்ளம் இல்லை. இந்நிலையில் 2021இல் ஏற்பட்ட வெள்ளம் வரலாறு காணாதது. இவ்வாண்டு ஏப்ரலில் ஏற்பட்ட வெள்ளமும் வழக்கத்திற்கு மாறானது என்ற போதிலும் அதிகாரிகளுடன் இணைந்து கால்வாய் சுத்தம், கட்டமைப்பு ஆய்வுகள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு தகவல் பகிர்வுகள் போன்ற பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த நிர்வாகத்திலிருந்து JMB முற்றிலும் தனியாக செயல்படுகிறது. அதோடு குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பையும் சொத்துக்களின் மதிப்பையும் பாதுகாக்க உறுதியாக செயல்படுவதாகவும் சுனிதா தெரிவித்தார். யாரோ சில குடியிருப்பாளர்கள் கூறுவதெல்லாம் உண்மை நிலவரத்தை பிரதிபலித்து விடாது. பெரும்பாலான குடியிருப்பாளர்களுக்கு நாங்கள் எடுத்து வரும் முயற்சி தெரியும் என சுனிதா கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட உரிமம் பெறாத சட்டவிரோதமாக வட்டிக்கு பணம் வழங்கும் கும்பல் அல்லது ஆளும் எனப்படும் வட்டி முதலைகளுக்கு எதிராக ஜொஹோர் போலீஸ் மேற்கொண்ட நடவடிக்கையில் 4 கைது செய்யப்பட்டனர். தென் ஜொஹோர் பாரு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு துறையின் D7 பிரிவு ஏப்ரல் 17ஆம் தேதி மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 முதல் 34 வயதுடைய 3 ஆடவர்கள் மற்றும் 27 வயதுடைய ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக ஜொஹோர் போலீஸ் தலைவர் டத்தோ M. குமார் தெரிவித்தார். வீட்டின் வாசல் பகுதியில் பெயிண்ட் கொட்டுவது, கதவுகளை பூட்டுவது மற்றும் கடன்களை திரும்பச் செலுத்த தவறிய நபர்களை மிரட்டுவது போன்ற துரோக செயல்களை செய்வதற்காக இந்த கும்பலுக்கு 100 ரிங்கிட் முதல் 350 ரிங்கிட் வரை பணம் வழங்கப்பட்டதாக போலீஸ் மேற்கொண்ட தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இந்த நடவடிக்கையில் ஒரு கார், 4 கை தொலைபேசிகள், வண்ணம் பூசுவதற்கான களம், சிறிய கத்தி, சாவியுடன் கூடிய சாவி கொத்து, பாதிக்கப்பட்டவரின் விவரங்கள் அடங்கிய தாள் மற்றும் மிரட்டல் கடிதம் எழுதும் கருவிகள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் குமார் விவரித்தார். கைது செய்யப்பட்ட நபர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளனர் என்பது அவர்களின் சிறுநீரில் மேற்கொண்ட பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. GM Indians பெருமையுடன் வழங்கும் Klang Valley International Indian Expo and Viral Food Festival 7 12 மே வரை Aeon Mall, Bukit Raja, Klang, Slang Orient Food Festivalil 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல். ஸ்லிம் ரிவர் ஜாலான் குவாலா ஸ்லிம் புக்கிட் பசுட் செம்பனை தோட்டத்தில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணையில் உதவ குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் அல்லது நண்பர்களை இழந்த பொதுமக்கள் தகவல் வழங்க முன் வருமாறு முவாலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அஸ்மி முகமது நசீர் கேட்டுக்கொண்டார். பாதிக்கப்பட்டவரை அடையாளம் காண்பதற்காக தற்போது விசாரணை நடத்தப்படுகிறது. செம்பனை தோட்டத்திற்கு அருகிலுள்ள தனது தோட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த பொதுமக்களில் ஒருவரால் இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் 5:13 மணி அளவில் பொதுமக்களிடமிருந்து மனித எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசிற்கு தகவல் கிடைத்தது. அந்த மனித எலும்புக்கூட்டில் 2 கைகளும் காணப்படவில்லை. அந்த எலும்புக்கூடு தடயியல் பரிசோதனைக்காக இப்போ ராஜா பெருமைசூரி பைனூன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி ப்ரோமோ. இலவச கேக்குடன் கூடுதலாக 10 விழுக்காடு பிரியாணி. அது மட்டுமா, குடும்பத்துடன் 10 பேர் உண்ணக்கூடிய அளவிலான புஃபே ஏற்பாடும் உண்டு. அதுவும் அதே பழைய விலையில். அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள். இவ்வருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம். ஜொஹோர் சிம்பாங் ரங்காம் தாமான் தியாரா பர்டானாவில் வீட்டின் முன்புறம் சுத்தம் செய்து கொண்டிருந்த 61 வயது முதியவர் கட்டுப்பாட்டை இழந்த காரால் மோதப்பட்டார். நேற்று காலை 8:30 மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக குலுவாங் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் பஹ்ரீன் முகமது நோ கூறினார். வேலை முடிந்து ஜொஹோர் பாருவிலிருந்து சிம்பாங் ரங்காம் திரும்பும் வழியில் 37 வயது தாதி ஓட்டி வந்த டொயோட்டா யாரிஸ் கார் கட்டுப்பாட்டை இழந்து அம்முதியவரை மோதியது. அதில் இடது கால் எலும்பு முறிவுக்கு ஆளானதோடு நெற்றியிலும் அவர் காயமுற்றார். தாதிக்கு நெஞ்சு பகுதியில் லேசான வலி ஏற்பட்டது. அங்கிருந்த மின்சார கம்பத்தையும் கார் மோதி அது உடைந்து விழுந்தது.
இருவருமே குலுவாங் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவ்விபத்து சிசிடிவி கேமராவில் பதிவாகி சமூக ஊடகங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். உலகளாவிய நிதி மற்றும் பொழுதுபோக்கு மையமாக நாட்டின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் ஐக்கிய அரபு சிற்றரசில் தீம் பார்க் எனப்படும் நீர் பூங்கா திறக்கப்படும் திட்டத்தை வால்ட் டிஸ்னி நிறுவனம் புதன்கிழமை அறிவித்தது. இந்த கடற்கரை உல்லாச தளம் அபுதாபியின் யாஷ் தீவில் அமைந்திருக்கும் உள்ளூர் நிறுவனமான மிராலுடன் இணைந்து உருவாக்கப்படும். மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆசியா, ஐரோப்பா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் நோக்கத்தை கொண்டிருப்பதாக டிஸ்னி தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு வருகை புரிவதற்கு முன்னதாக இந்த அறிவிப்பை டிஸ்னி வெளியிட்டுள்ளது. டிஸ்னிலேண்ட் அபுதாபி உண்மையிலேயே டிஸ்னியாகவும் தனித்துவமான ஐக்கிய அரபு சிற்றரசாக இருக்கும் என்று டிஸ்னி தலைமை நிர்வாக அதிகாரி ரோபர்ட் ஐகர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உலகின் இந்த சந்திப்பில் அசாதாரண டிஸ்னி பொழுதுபோக்குக்கான சோலையாக இருக்கும் என்று அவர் உறுதியளித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஏப்ரல் மாதத்தில் உலக வெப்பநிலை சாதனை அளவை எட்டியிருந்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் காலநிலை கண்காணிப்பாளர் மையம் இன்று தெரிவித்துள்ளது. இது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்ப தொடரை நீட்டித்து உலகம் எவ்வளவு விரைவாக வெப்பமடையக்கூடும் என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது. கடந்த ஆண்டு வெப்பமான எல் நினோ நிலைமைகள் மறைந்ததால் சாதாரண வெப்பம் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு வரை வெப்பநிலை தொடர்ந்து அதே நிலையிலேயே உள்ளது. கோப்பர்னிக்கஸ் காலநிலை மாற்ற சேவை தனது அண்மைய செய்திக்குறிப்பில் ஏப்ரல் மாதம் அதன் தரவு தொகுப்பில் 2வது வெப்பமான மாதமாக கூறியது. இது செயற்கைக்கோள், கப்பல்கள், விமானம் மற்றும் வானிலை நிலையங்களிலிருந்து பில்லியன் கணக்கான அளவீடுகளை பெறுகிறது. கடந்த 22 மாதங்களில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் தொழில்துறைக்கு முந்தைய நிலைகளை விட 1.5 பாகை செல்சியஸ் தாண்டியது. இதனால் பாரிஸ் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வெப்பமயமாதல் வரம்பு அதை தாண்டி பெரிய மற்றும் நீடித்த காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு அதிக வாய்ப்புள்ளது. ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள்